ஓகே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து நம்மளோட கடைசி வகுப்பு. ஸோ இந்த வகுப்புல ஆசிரியர் வந்து உங்களுக்கு ஒரு சில பாடல்கள் சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்கேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஏஐ டூல்ஸ் நெறைய இருக்கு. ஆமாவா இல்லையா? ஏஐ டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஓகே. வணக்கம். ஸோ அப்ப ஏஐ டூல்ஸ் ஒன்று தான் வந்து இந்த சூனோ ஏஐ சொல்லுவோம். ஓகே. யாருக்கு சூனோ ஏஐ பத்தி தெரியும்? சேட் பாக்ஸ்ல நீங்க வந்து எஸ் போடலாம். ஓகே. தம்ப் காட்டலாம். ஓகே. வெரி குட். ஓகே. நெறைய பேத்துக்கு சூனோ ஏஐ பத்தி தெரியுது. ஸோ இன்னைக்கு வந்து அதுல ஒரு சில பாடல்கள் நம்ம தயாரிக்க போறோம். மேற்கொண்டு எப்படி அத வந்து உங்களோட பாடத்திற்கு அத பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஓகே. சரி. இன்றைய இந்த கிளாஸ் ஆசிரியர் அது தொடர்பா உங்களுக்கு விளக்குவதற்கு முன்பு, ஆசிரியர் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு பாடல வந்து ஒளிபரப்ப போறேன். முதல்ல அந்த பாடல கேட்க போறீங்க. பாடல் விளங்குதா? பாடல் விளங்குதா வெற்றி? தஸ்வின் விளங்கல. ஓகே. அழுக்கில்லா தங்கமதி சோர்வில்லா சிரிப்பதாலே வீடு நம்ம ஊராயிற்றே. ஹெப்பி பெட்டே சரஸ்வதி அம்மா உங்க கையில் தான் இதையெல்லாம் நிம்மதி. எங்க உயிரே நீங்க தான் அம்மா, இன்னும் வருஷம் வாழணும் சந்தோஷமா. ஹெப்பி பெட்டே சரஸ்வதி அம்மா ஓகே. பாடல் கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா பாடலு? ஓகே. சரி. இந்த பாடல் வந்து ஆசிரியர் வந்து உங்களுக்காக கம்போஸ் பண்ண பாடல். சரியா? ஸோ இதுதான் வந்து சூனோ ஏஐ. ஓகே. இதுதான் சூனோ ஏஐ. 2 வழி இருக்கு. ஒன்று பாடலை வந்து நீங்க அந்த ஏஐ டூல்ஸ் கிட்ட கேட்கிறது, அது வந்து உங்களுக்கு லிரிக்ஸோட ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அது ஒரு வழி. 2வது வழி கஸ்டமைஸ் பண்றது. கஸ்டமைஸ்னா எனக்கு வந்து இந்த பாடல் வரிகள் தான் வேணும். அந்த பாடல் வரிகள்ல நீங்க எனக்கு ஒரு மெட்டு போட்டு, ஒரு லிரிக்ஸ் போட்டு, நெறைய மெலடிஸ் இருக்கும். அந்த மெலடிஸ்க்கு ஏத்த மாரி எனக்கு பாடல ரெடி பண்ணி குடுங்கன்னு கேட்கறது. சரியா? ஸோ அது 2 வழி. ஓகே. ஸோ பார்ப்போம் முதல்ல. ஓகே. What is Suno AI? Suno AI is a special tools that help you make song using AI. ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட உலகத்தையே வந்து இந்த ஏஐ தான் வந்து ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? உங்களோட எடுகேஷனுக்கும் நெறைய ஏஐ டூல்ஸ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே. அதனால நீங்களும் வந்து பின்தங்கி விடக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஏஐ டூல்ஸ் எல்லாம் நீங்க வந்து அடிக்கடி பயன்படுத்தணும். இல்லன்னு சொன்னா மறந்துடுவீங்க. சரியா? ஓகே. You just type words and turn them into music. It's like having a smart music friend. Okay.
What is AI? Okay, AI வந்து artificial intelligence. It means computers can think, create and help us just like humans. Okay, with AI you can create songs, art and even stories. ஓகே, நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த சூனோ வந்து மெயினா பாத்தீங்கன்னா எதற்காகனா சாங்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. ஓகே ஓகே, why use Suno AI? ஏன் நம்ம Suno AI யூஸ் பண்றோம்? ஓகே, கிரியேட் சாங் ஃபார் ஸ்கூல் ப்ராஜெக்ட். இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் லெசன்லாம் இருக்கும், ஆமாவா இல்லையா? மியூசிக் லெசன்ல பாடல்லாம் இருக்கும். உங்க பாடநூல் புத்தகம் பாத்தீங்கன்னா பாடல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த பாடல்களை ஒரு மெட்டு போட்டு இசை போட்டு நீங்க பாடணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க என்ன செய்யலாம், அந்த பாடலை இந்த சூனோ ஏஐல வந்து நீங்க ரீடைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாரி மெலடிஸ் வேணும், எந்த மாரி இன்ஸ்ட்ருமெண்டல் யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, நிறைய இன்ஸ்ட்ருமெண்டல் இருக்கு. நான் அப்புறம் அந்த அந்த பேஜை விளக்கும் போது டீச்சர் உங்களுக்கு விளக்குறேன். ஸோ அதை வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டு அந்த சாங் வந்து ஜெனரேட் பண்ண பிறகு கிரியேட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு சாங் கிடைக்கும். ஒவ்வொரு சாங்க்கு வந்து 4 வெர்ஷன் கிடைக்கும். நீங்க எந்த வெர்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஸ் யுவர் ஐடியா இன் மியூசிக். நான் சொன்ன மாரி ஒன்று வந்து நீங்க ஏஐ டூல்ஸ்கிட்ட கேட்கறது. எனக்கு ஒரு டீம் கொடுத்துருவீங்க, ஒரு பர்த்டே சாங் வேணும் அம்மாக்குன்னு சொல்லி கேட்டுருவீங்க. ஏஐ டூல்ஸ் அந்த சூனோவே வந்து உங்களுக்கு ஒரு சாங்கை ரெடி பண்ணி கொடுத்துரும். ரெண்டாவது வந்து கஸ்டமைஸ். சொன்னேன், கஸ்டமைஸ்னா என்னது? இப்போ ஒரு கேக் செய்யறோம், ஒரு ஆரஞ்சு கேக் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆரஞ்சு கேக்ல என்னென்ன இருக்குன்னு முடிவு பண்ண போறது வெற்றியா இருக்கும். ஆமா தானே வெற்றி? ஒரு ஆரஞ்சு கேக்கு செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுல ஸ்ட்ராபெரி பழம் போடலாமா? போட மாட்டீங்க. ஆரஞ்சு பழத்தோட ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக அதோட ஜூஸ் பயன்படுத்துவோம். அதோட அந்த தோல் சொல்லுவோம்ல, ஆரஞ்சு பழத்தோட ஸ்கீனு அதை பயன்படுத்துவாங்க. ஓகே, இந்த மாதிரி அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் அதுதான் கஸ்டமைஸ். ஸோ அப்போ உங்களோட ஐடியாவை நீங்க வைத்து என்னோட நண்பன் தஷ்வினுக்கு நான் ஒரு பிறந்தநாள் பாடல் பாட போறேன்னு சொல்லி வெற்றி முடிவு பண்ணிட்டாருன்னா அவரோட ஐடியாவை அதுல வந்து அவர் வந்து எழுதணும். அப்ப அந்த ஐடியாவுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த பாடலை அது ரெடி பண்ணி கொடுக்கும். அதுதான் நம்ம கஸ்டமைஸ் சொல்லுவோம். ஓகேவா? லேர்ன் ஹவு டெக்னாலஜி கேன் மேக் ஆர்ட். இப்ப டெக்னாலஜி வந்து இந்த ஏஐ வந்து உங்களுக்கு பல விதமான கலைகளை சொல்லி கொடுக்குது. ஓகே, அதுல நான் ஒண்ணு சொன்னதுதான் மியூசிக். இன்னும் நிறைய இருக்கு, கதைகள் இருக்கு, பல தரப்பட்ட என்ன சொல்லலாம், டெக்னாலஜி வந்து உங்களுக்கு உதவி செய்து கொண்டு வண்ணமா இருக்கின்றது. இட்ஸ் லேர்னிங் அண்ட் ஃபன் டுகெதர். ஓகே, எப்படி அது உங்களுக்கு ஃபன் ஆகுதுன்னு பிறகு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கோ டு சூனோ ஏஐ வெப்சைட். ஓகே, 2 வே இருக்கு, ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஒன்று உங்களோட த்ரூ யோர் டெலிமா, உங்களோட டெலிமா ஐடி மூலியமா நீங்க போகலாம். ரெண்டாவது எஸ் யூஷுவல் கூகுளில் போய் நீங்க சூனோ ஏஐ டைப் பண்ணிட்டு போகலாம். பட் நான் வந்து உங்களை என்ன வலியுறுத்துவேன்னா மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் டெலிமா வாயிலாக போங்க அப்படின்னு சொல்லி தான் வலியுறுத்துவேன். ஓகேவா? அதுல கிரெடிட்டும் இருக்கு, நான் பிறகு உங்களுக்கு சொல்றேன். கிரெடிட்னா என்னன்னு தெரியுமா வெற்றி? ஓகே, ஒவ்வொரு சூனோக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கீழே கிரெடிட் இருக்கும். அந்த கிரெடிட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா நீங்க மறுநாள் தான் உங்களோட சூனோயை திரும்ப பாடல்கள் உருவாக்குறதுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ அப்ப உங்க கிரெடிட் முடியறதுக்கு ஏறக்குறைய ஒரு ஆளுக்கு 50 கிரெடிட் கிடைக்கும் per day. அந்த கிரெடிட் முடிஞ்சிச்சுன்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த செகண்ட் டே. ஓகேவா? ஓகே, ஸ்டெப் 2, டைப் யுவர் சாங் லிரிக்ஸ் ஆர் ஐடியா. ஓகே, ஒன்று நீங்கள் லிரிக்ஸை நீங்களே பாடல்களை போடலாம், அல்லது ஐடியாஸ் கொடுக்கலாம், எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்ற ஐடியாஸும் கொடுக்கலாம். அடுத்து கிளிக் ஜெனரேட் அண்ட் லிசன் டு யோர் சாங். அடுத்து வந்து நீங்கள் ஜெனரேட் அல்லது கிரியேட் தட்டினோடனே உங்கள் சாங் ரெடி ஆயிரும். ஓகே, ஜஸ்ட் டைப் கிளிக் அண்ட் லிசன். ஓகே, நெக்ஸ்ட் ரைட்டிங் யோர் லிரிக்ஸ். ஓகே, ரைட்டிங் யோர் லிரிக்ஸ். ரைட் சிம்பிள் அண்ட் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் லைக் we love our school. இது வந்து சிம்பிளா நீங்க கேட்கறது. அதாவது சூனோ கிட்ட கேட்குறீங்க, எனக்கு ஒரு பாட்டு வேணும், என்ன டீம்? we love our school. create a song about we love our school. அவ்வளவுதான். ஓகே, என்ன இன்ஸ்ட்ருமெண்டல் வேணும்? ப்ளீஸ் இன்சர்ட் பாப் இன்ஸ்ட்ருமெண்டல் கேட்கலாம். ஓகே, ஸோ இது சிம்பிள். ஓகே, சேஃப் அவர் எர்த். ஓகே, சேஃப் அவர் எர்த்னா தெரியும், இந்த படம் பார்த்தீங்கன்னா சேஃப் அவர் எர்த், எல்லாரும் கையும் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க. ஓகே, சேஃப் அவர் எர்த், என்னோட பூமியை காப்பாத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் பி கைண்ட் அண்ட் ஹாப்பி. எப்போதும் நல்ல மாணவர்களாக சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் கொடுக்குறீங்க. ஓகே, இப்ப ஆசிரியர் உங்களுக்கு இந்த சேஃப் அவர் எர்த் அதோட பாடலை காட்டுறேன்.
அம்மா அன்பா காப்போம் எல்லாம். செடிகள் நம்ம நண்பர், நீரை சேமிப்போம் தினமும். பூமி நம்ம அம்மா காப்போம் காப்போம் வா. காற்று சுத்தம்தான் நாளை நம்மதான். பூமி நம்ம அம்மா நாம் எல்லோரும் வா. மின்னல் போல ஓடாதே விளக்கு அணை தூங்கும் நேரம். பிளாஸ்டிக் எடுத்து வைக்காமல் மறுசுழற்சி செய்யலாம் எல்லாம். பூமி நம்ம அம்மா காப்போம் காப்போம் வா. காற்று சுத்தம்தான் நாளை நம்மதான். பூமி நம்ம அம்மா நாம் எல்லோரும் வா. ஒரு மரம் நீ, ஒரு மரம் நான். ஓங்கி வளரும் நம் இனிய உலகம். கைகள் கூடி மனங்கள் கூடி பாடுவோம் சத்தமா. பூமி நம்ம அம்மா. பூமி நம்ம அம்மா காப்போம் காப்போம் வா. காற்று சுத்தம்தான் நாளை நம்மதான். பூமி நம்ம அம்மா நாம் எல்லோரும் வா. ஓகே, பாடல் கேட்டிங்களா? ஓகே, பிடிச்சிருந்துச்சா பாட்டு? ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா சாதாரணமா வந்து சேஃப் அவர் எர்த் சொல்லிட்டு நம்ம பூமியை பாதுகாக்கும் வழிகளை கொண்ட ஒரு பாடல். ஆமாவா இல்லையா? இப்போ இந்த மாரி பாடல்லாம் நீங்க எந்த பாடங்களுக்கு பயன்படுத்துவீங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாரி சேஃப் அவர் எர்த் அந்த டைட்டிலை எந்த பாடங்களுக்கு பயன்படுத்துவீங்க? அந்த சேட் பாக்ஸ்ல போடுங்க. என்ன பாடத்துக்கு நீங்க பாய்ப்பீங்க? ஒரு 3 பதில்கள் சீக்கிரம். என்ன பாடத்துக்கு? ஓகே, சயின்ஸ். எஸ், சயின்ஸ். வேற வேற என்ன பாடத்துக்கு? மியூசிக். இன்னும் ஒரு பாடம் இருக்கு, முக்கியமான பாடம். ஓகே, எஸ். ஓகே, வெரி குட். ஸோ இந்த மாதிரி எல்லா பாடங்களுக்கும் நம்ம பயன்படுத்துவீங்க. முக்கியமா வந்து இந்த நன்னெறி கல்வி பாடங்கிறது. ஓகே, நன்னெறி கல்வி பாடம், தமிழ் மொழி, செனி, பிறகு வந்து முக்கியமா சயின்ஸ். ஸோ இப்போ இந்த மாரி பாடங்களுக்கு உங்களுக்கு ஆசிரியர் வந்து ஒரு கருப்பொருள் குடுத்துருவாங்க. ஆமாவா இல்லையா? ஓகே, அப்ப கருப்பொருள் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க என்ன செய்யலாம்னா, குழு வேலைகள் அதிகமா குடுப்பாங்க. அப்ப அந்த குழு வேலைகள் கிடைத்த பிறகு, நீங்க உங்களுக்கு கிடைச்ச கருப்பொருளை கொண்டு ஒரு பாடல் தயாரிச்சு படைப்புகள் செய்யலாம். ஸோ இந்த மாரி தான் உங்களோட படைப்பு. நீங்க தினமும் படிக்கிற அந்த நாட்கள்ல எப்படி நீங்க சுனோ ஏஐய வந்து இன்டகிரேட் பண்றதுன்னு நீங்க பயன்படுத்தணும். சரியா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் பி கைண்ட் அண்ட் ஹேப்பி. ஆசிரியர் சொன்ன மாதிரி இதெல்லாம் கருப்பொருள். உதாரணம் கருப்பொருள். சுனோ ஏஐ வில் சிங் யுவர் மெசேஜ் பியூட்டிஃபுல். இப்ப பாருங்க, நான் ஜஸ்ட் சேஃப் அவர் எர்த். நீங்க கேட்கலாம், ஏன் ஆசிரியர் உங்களோட பாடல்கள் எல்லாம் வந்து தமிழ் மொழியில இருக்குன்னு கேட்பீங்க. ஏன்? ஏன்னா நான் வந்து பாடலை தமிழ் மொழியில கேட்டேன். இப்போ உங்களுக்கு பிடித்த மொழியில நீங்க கேட்கலாம். எனக்கு வந்து ஆங்கில மொழியில வேணும், எனக்கு வந்து மலாய் மொழியில வேணும்னு சொல்லி நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகேங்களா? நான் வந்து தமிழ் மொழியில கேட்டனால எனக்கு தமிழ் மொழியில பாடலை கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து. ஓகே, சூசிங் யுவர் மியூசிக் ஸ்டைல். நான் சொன்ன மாதிரி உங்களோட மியூசிக் ஸ்டைல்ஸ். ஓகே, எந்த மாதிரி மியூசிக்கை நீங்க வந்து போடலாம்னு பார்த்தாக்கா, ஹிப்ஹாப்பு, பாப், ராக், கிளாசிக்கல், அதுல நிறைய இருக்கு. நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். பிக் த மூட் தட் மேட்சஸ் யோர் சாங் ஐடியா. ஆனா ஒண்ணு, நீங்க சூஸ் பண்ற அந்த ஸ்டைல் வந்து உங்களோட பாடல், உங்களோட கருப்பொருளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்த்டே சாங் கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேவா? தஷ்வின் வந்து ஒரு பர்த்டே சாங் அவரோட நண்பருக்காக கிரியேட் பண்ண போறாரு. அந்த பர்த்டே சாங் சோகமான ஸ்டைல் கொடுக்கலாமா தஷ்வின்? கொடுக்க கூடாது. எஸ், அது வந்து சோகமான ஒரு சூழலை உருவாக்கும். ஆக எந்த மாதிரி பாடலுக்கு எப்படிப்பட்ட ஸ்டைல் கொடுக்கணும் நீங்க பார்த்து கொள்ளணும். சரியா? இப்போ பெரும்பாலும் படங்கள், சினிமா படங்கள்ல பார்த்தாவே நிறைய பாடல்கள்
எந்தெந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வருதோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட ஐடியாவை அந்த மியூசிக் வேற மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்குறைய தெரியும். இப்போ சோகமான பாடல்னா எந்தெந்த சூழல்கள் இருக்கும், சந்தோஷமான பாடல்கள் வந்து எந்த மாதிரி சூழல்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும், உங்களோட ஸ்டைல்ஸை சூஸ் பண்ணணும். அடுத்து லிசனிங் டு யோர் சாங். After you click generate, wait a few seconds, then enjoy your own video created by AI. You can play, sing along or share with your friend. ஓகே, சொந்தமாவே வீட்டில் நீங்கள் பாடலாம். உங்கள் தம்பி தங்கைகளில் ஓய்வு நேரத்தில் கூப்பிட்டு வச்சு வாங்க பாட்டு செய்வோம்னு சொல்லிட்டு படிக்கலாம், பாடல்கள் செய்யலாம். ஓகே, எப்படி பாடத்துக்கும் செய்யலான்றதை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணலாம், ஆசிரியர்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். இப்போ இப்போ நீங்கள் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்குன்னா பாட புத்தகத்தில் அந்த பாடலை பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பாடலை திரும்ப ரீடைப் பண்ணிட்டு சூனோல அதுக்கு ஒரு மெட்டு போட்டு ஸ்டைல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி அந்த பாடலை ஜெனரேட் பண்ணி உங்க ஆசிரியர்களுக்கு நீங்க அனுப்பலாம். ஓகேங்களா இல்லையா? ஓகே, அடுத்து ஷேரிங் யோர் சாங். கிளிக் டவுன்லோட் அண்ட் சேவ் யோர் சாங். ஓகே, பெரும்பாலும் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது தெரியாது, அதையும் ஆசிரியர் சொல்லி கொடுக்குறேன். யூ கேன் ஷேர் இட் வித் யோர் கிளாஸ் ஆர் டீச்சர். ஓகே, மியூசிக் கனெக்ட்ஸ் எவ்ரி ஒன், பி ப்ரவுட் ஆஃப் யோர் கிரியேஷன். ஓகே, நெக்ஸ்ட், ஒய் Suno AI is amazing. ஏன் இந்த Suno AI வந்து மாணவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னா, ஒன்று கிரியேட்டிவ், லேர்ன் நியூ டெக்னாலஜி, எக்ஸ்பிரஸ் ஃபீலிங் த்ரூ மியூசிக். ஓகேவா? ரொம்ப கிரியேட்டிவிட்டியா இருக்கும், நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்றோம். பிறகு அதோட ஸ்டைல்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சில பாட்டெல்லாம் கேட்டா கம்போஸ் பண்ற நம்ம தமிழ் படங்கள்ல கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பாடல்ல கம்போசர்லாம், அவங்க அளவுக்கு உங்க பாடல் வந்துடும். ஆமா தானே வெற்றி? இப்ப நீங்க ஒரு பாட்டு வந்து ஜெனரேட் பண்ணி நீங்க பிறகு கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணணும், நான் பார்ப்பேன். ஸோ அப்ப நீங்க பார்க்கும் பொழுது உங்களோட பாடல் வந்து இன்னும் ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். ஆமாவா இல்லையா? ChatGPTயும் ஒரு AI டூல்ஸ் தான். ஓகே, வித் AI அண்ட் இமேஜினேஷன் யுவர் வாய்ஸ் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து நம்ம நேரா காலம் தாழ்த்தாம வந்து எப்படி வந்து ஆசிரியர் உங்களுக்கு Suno AI வந்து லாகின் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, நீங்க என்ன செய்யணும், ஓகே, டெலிமா ஐடியுள்ள போறீங்க. ஓகே, ஓகே, கூகுளில் போயிட்டு டெலிமா 2.0. ஓகே, 1 by 1 என் கூட வந்துடணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிரியரோட வந்திருக்கு, உங்களுக்கு மாணவர்களோடய வரும். ஓகே, நீங்கள் யார் இது வரைக்கும் வந்துட்டீங்க? ஓகே, யாரெல்லாம் மாணவர்களோட வர முடியுமோ மாணவர்களோட வாங்க. இது வரைக்கும் லாகின் ஆயிடுச்சுல? ஸோ நீங்க லாகின் பண்ண பிறகு ஏஐ டூல்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் பேஜில் ஏஐ டூல்ஸ். ஓகே, ஏஐ டூல்ஸ் போன பிறகு Suno AI. ஓகே, Suno AI வேற பேஜ் போயிடுச்சு இருங்க. ஓகே, ஸோ இந்த பேஜ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஓகே, Suno AI வந்துட்டோம், இதான் பேஜ். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்க யாரோட அக்கௌண்ட்ல லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்ல இருக்கும். ஓகே, சரியா? இங்கே தான், இதுதான் ஐடி. எம் வந்தால் தான் நீங்கள் ஐடி டெலிமா வழியாக வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ மேக் ஷுர் நீங்கள் எல்லாரும் வந்து மூரேட் உங்களோட ஐடி டெலிமாவை பயன்படுத்தி வந்திருக்கீங்கன்னு பார்த்து சொல்லுங்க, உறுதிப்படுத்திக்கங்க. ஓகே, இது வந்து ஹோம், நான் சொன்ன மாதிரி ஹோம், இது கிரியேட். ஓகே, ஸ்டூடியோ, ஸோ லைப்ரரி, நீங்கள் கிரியேட் பண்ண சாங் எல்லாம் இந்த லைப்ரரியில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கும்போது எக்ஸஸ் பண்ணுங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரியுதா? இந்த 90 கிரெடிட்ஸ் தெரியுதா? எனக்கு வந்து 90 கிரெடிட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். சில பேருக்கு 50 இருக்கும், சில பேருக்கு 40 இருக்கும். ஓகேங்களா? உங்கள் கிரெடிட்டை நீங்கள் வந்து ஏற்றமும் செய்யலாம். ஓகே,
பாருங்களேன், ஏர்ன் கிரெடிட் இருக்கா? ஏர்ன் கிரெடிட் தட்டுனீங்கன்னா லிசன் அண்ட் ரேங்க் இருக்கு. ஓகே, லிசன் அண்ட் ரேங்க் தட்டுனீங்கன்னா இந்த மாதிரி வந்துரும்ல. ஸோ லிசன் ஃபார் கிரெடிட், லோடிங் தட்டிட்டு இங்க பாத்தீங்கன்னா இது நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது செய்யுங்க. எப்படி உங்களுக்கு கிரெடிட் ஏர்ன் பண்றது சொல்லி கொடுக்குறேன். ஏ ஒரு ஆடியோ இருக்கும், இது ஏ, இது பி ஒரு ஆடியோ. ஓகே, இது என்ன செய்யணும்னா which clip has better sound quality, listen at least 50 seconds of each clip and select on with the best sound quality, focus on the vocal, clarify of the instrumental and noise level. இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்க லிசன் பண்ணி 5 கிரெடிட் ஏர்ன் பண்ணலாம். இதுதான் முக்கியமானது. டீச்சர் எனக்கு கிரெடிட் முடிஞ்சிருச்சு டீச்சர், அதனால தான் என்னால செய்ய முடியல சொல்லாதீங்க. எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ இது வந்து கிரெடிட் எப்படி ஏர்ன் பண்றது சொல்லிட்டு, இப்ப இந்த ஏவையும் பியையும் நீங்க 15 செகண்ட்ஸ் கேட்கணும். இங்க பாத்தீங்கன்னா இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்கு. கேட்டுட்டு ஆடியோ குவாலிட்டி ஏவா பியா, ஓகே, அந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க இங்க கொடுத்துட்டு சப்மிட் தட்டுனீங்கன்னா, ஓகே, சப்மிட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்து அதோட கிரெடிட் ஏறும். ஓகேவா? ஓகே, ஸோ அது வந்து ஒரு பார்ட் உங்களுக்கு கிரெடிட் எப்படி ஏத்துறதுன்னு டீச்சர் சொல்லி கொடுத்தேன். ஓகே, நவ் ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களோட மெயின் தளம். ஓகே, சூனோ ஏஐ நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சிம்பிள் அண்ட் கஸ்டம் இருக்கும். சிம்பிள் நான் முதல் சொன்ன மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு ஒரு டீம் கொடுத்துருவீங்க. அந்த டீம்ல அது வந்து நமக்கு ஒரு பாடலை ரெடி பண்ணும். சரியா? அதுதான் பாத்தீங்கன்னா சிம்பிள். ஓகே, அடுத்து வந்து கஸ்டம். கஸ்டம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எங்க அம்மாவை பத்தின பாடல் வந்து இப்படிதான் வேணும், இந்த வாரி வார்த்தைகளை கொண்டுதான் வேணும், அந்த வார்த்தைகளை நான் போடுறேன், எனக்கு ஒரு பாடலை தெரிவு பண்ணி கொடு. இப்போ முதல்ல நான் ஆசிரியர் வந்து ஆரஞ்சு கேக் சொன்னல, ஆரஞ்சு கேக்ல நான் ஆரஞ்சு ஃபிளேவரை ஊத்தி அதோட ஸ்கின்லாம் நான் சீவி போட்டு அந்த ஃபிளேவர்ல தான் எனக்கு கேக்கு வேணும்னு நான் கொடுப்பேன். எனக்கு கிடைக்கும் போது அது பேக் பண்ணி கிடைக்கும் போது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஆரஞ்சு ஃபிளேவர் கேக்கா தான் கிடைக்கும். அதே இப்ப வந்து வெற்றி வந்து அந்த ஆரஞ்சு கேக்ல ஸ்ட்ராபெரி போட்டு ஜூஸ், ஸ்ட்ராபெரி ஜூஸ், வேற என்ன ஜூஸ் இருக்கு, ஒரு 3 வகையான ஜூஸை ஊத்தி பேக் பண்ணி வச்சாருன்னா அவருக்கு எப்படி வேணுமோ அப்படிதான் வரும். ஸோ அதுதான் கஸ்டம். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கங்க. முதல்ல நம்ம சிம்பிள் வேர்ஷன் பார்ப்போம். ஓகே, சிம்பிள் வேர்ஷன்ல ஒன்னாவது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல அம்மாக்கு என் கூட சேர்ந்து செய்ய போறீங்க. ஒவ்வொரு பாடலையும் அப்பதான் நீங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே, என்ன செய்ய போறீங்கன்னா அம்மாக்கு ஒரு தமிழ்ல, ஓகே, அல்லது மலாய் மொழியிலோ ஆங்கிலமோ எந்த மொழியாவும் இருக்கலாம், நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, ஆசிரியர் வந்து தமிழ் மொழி போடுறா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ் மொழினாக்கா வந்து தமிழ் பர்த்டே சாங், ஆங்கிலம்னா ஆங்கிலம் பர்த்டே சாங், அவ்வளவுதான். ஓகே ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் முக்கியமான வார்த்தை, அதுதான் கீவேர்ட்ஸ் எழுதிக்கங்க. கிரியேட் a sweet and cheerful Tamil birthday song for my mummy or my mom. நீங்களும் டைப் பண்ணலாம். ஓகே, டீச்சரோட ப்ராம்பே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இது எப்படின்னா நீங்க என்ன கேட்குறீங்களோ, என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அது கொடுக்கும். ஓகே, ஸோ நீங்க இதை பார்த்து டைப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் வேணா கொஞ்சம் பெருசாக்குறேன் டீச்சர். ஓகே, கிரியேட் a sweet a cheerful Tamil birthday song for my mom. அப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் பர்த்டே சாங், இந்த தமிழ் இடத்த வந்து நீங்க இங்கிலீஷா மாத்திக்கங்க. மலே பர்த்டே சாங், சைனீஸ் கூட நீங்க கேட்கலாம். சில பேர் வந்து சைனீஸ் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜா கத்துக்கிட்டு இருப்பீங்க, நீங்க சைனீஸ்ல கூட கேட்கலாம். சைனீஸ் பர்த்டே சாங் ஃபார் மை மாம், இட்ஸ் அப் டு யூ, பட் மேக் ஷூர் யூ அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ். ஓகே, ஹைலைட் ஹர் லவ், அம்மாவோட லவ், sacrifice, kindness and endless care for the family. The song should feel emotional yet happy, suitable for children singing. ஏன் children singing போட்டிருக்கேன்னா, யார் இதை பாட போறா? நீங்க தான் பாட போறீங்க, சின்ன பிள்ளைகள் தான் பாட போறீங்க, அதனால தான் சில்ட்ரன்ஸ் போட்டிருக்கேன். யூஸ் சிம்பிள் தமிழ் வேர்ட்ஸ், பொம்பாஸ்டிக் வேர்ட்ஸ் மாதிரி இல்லாம, ஓகே, ரொம்ப சாதாரண தமிழ் மொழியில. ஓகேங்களா? பாசிட்டிவ் எமோஷன் அண்ட் பர்த்டே பிளெஸிங். ஓகே ஓகே, ஸோ இதுதான் சாங் டிஸ்கிரிப்ஷன். எங்க இருக்கணும்? சிம்பிள்ல கிளிக் பண்ணிருக்கணும். மேக் ஷூர் யூ ஆல் கிளிக் அட் சிம்பிள். சிம்பிள்ல இருக்கணும். அடுத்து ஓகே, ஸோ
இது வரைக்கும் ஓகே நினைக்கிறேன். அஸ்வின் ஓகேயா? ஓகே. ஸோ நீங்க மாற்றிக்கலாம். யூ வாண்ட் டு கிரியேட் ஃபார் மாம் ஆர் டேடி எனிதிங் யூ கேன் சேஞ்ச்ல. ஓகே. ஸோ கிரியேட். நவ் வி கோயிங் டு கிரியேட். நம்ம வந்து அதுக்கு ப்ராம்ப்ட் தான் கொடுத்தோம், இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தோம். நவ் வி கோயிங் டு கிரியேட். ஓகே. பாத்தீங்கன்னா இங்க ஆசிரியருக்கு வந்து 90 கிரெடிட்ஸ் இருந்துச்சு இந்த சைட்ல. தெரியுதா? தெரியுதா வெற்றி? டீச்சர் எங்க இந்த கர்சர் காட்டுறது தெரியுதா? இப்ப எத்தனை கிரெடிட் இருக்கு? 80. சோ அப்ப ஒவ்வொரு பாட்டுக்கும் எத்தனை கிரெடிட் முடியும்? 10 கிரெடிட் முடியும். ஓகே. சோ எனக்கு 90 கிரெடிட் இருந்துச்சு. இப்ப 80னாக்கா சோ ஒவ்வொரு கிரெடிட்க்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் 10 கிரெடிட் முடியும். சோ அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. இப்ப நான் என்ன கேட்டிருந்தேன்? அம்மாக்கு ஒரு பாடல் கேட்டிருந்தேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி 4 வெர்ஷன்ல எனக்கு பாடல் சைட்ல கிடைச்சிருச்சு பாருங்க. பாருங்க தெரியுதா? 1, 2, 3, 4. அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் சொல்லி 4 வெர்ஷன் கிடைச்சிருக்கு. ஓகே. இப்ப இது ரெண்டும் லோடிங் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. அது லோட் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு எந்த இசை எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைல நீங்க எடுத்துக்கலாம். இப்ப கேட்போம். அம்மா இன்று திருநாள் எங்கள் எல்லாருக்கும் கொண்டாட்ட நாள். கேக் வெட்டும் சின்ன சின்ன கைகள் உன்னை பார்த்து பாடும் இந்த வாழ்த்து மழை. காலை எழுந்த உடனே அம்மா முகம் சிரிச்ச போதும் ஒளிச்சு வீடு முழுது நேரம் இல்லாம. ஓகே. இது ஒரு வெர்ஷன். ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு வெர்ஷன். இப்ப அடுத்த வெர்ஷன் பார்ப்போம். வெற்றி விளங்குது தானே வெற்றி பாடல்? ஓகே. அம்மா இன்று திருநாள் எங்கள் எல்லாருக்கும் கொண்டாட்ட நாள். கேக் வெட்டும் சின்ன சின்ன கைகள் உன்னை பார்த்து பாடும் இந்த வாழ்த்து மழை. காலை எழுந்த உடனே அம்மா முகம் சிரிச்சா போதும் ஒளிச்சு வீடு முழுது. ஓகே. இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது பார்ப்போம். காலை எழும் சூரியன் போலே அம்மா சிரிமுகம் வீடு முழுக்க. சோர்வான கண்கள் கூட சிரிக்கும். எங்களை பார்த்தாதான் சக்தி வரும். அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள். அன்புலிங்கம் இந்த இதழ்கள் பாட. நல்ல நாளெல்லாம் உன்னை சுற்றட்டும். நீ இருந்தாலே வீடு விழாவாகும். ஓகே. இது மூன்றாவது. அடுத்து நான்காவது பார்ப்போம். காலை எழும் சூரியன் போலே அம்மா சிரிமுகம் வீடு முழுக்க. சோர்வான கண்கள் கூட சிரிக்கும். எங்களை பார்த்தாதான் சக்தி வரும். அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள். அன்பு நிரம்பிய எங்கள் இதயத்தாளில். ஓகே. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் ஸ்டைல் பாத்தீங்க. முதல்ல 2 டைப் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 1 நிமிடம் தான் இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா பீலோ இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மூணாவது வந்து 2 நிமிஷம் 08 வினாடி. அடுத்து கடைசி பாடல் பாத்தீங்கன்னா 2 நிமிடம் 24 வினாடி. சோ இந்த வினாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்க தெரிவு செய்து கொள்ளலாம் இந்த பாடலை. ஓகேங்களா? இந்த மாதிரி பாடலை எங்கெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம்னு கேட்பீங்க. இப்ப அம்மாவுக்கு பிறந்த நாள் செய்ய போறீங்க. சர்ப்ரைஸா அந்த பாடலை நீங்க பிளே பண்ணி அம்மாவை கூட்டிட்டு வரலாம். ஆமாவா இல்லையா? இதெல்லாம் வந்து மாணவர்களாகிய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு. பிறகு வந்து எப்படி வந்து இந்த சூனோ ஏஐ மூலயமா நீங்க பாடலை வந்து நிறைய உருவாக்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? ஓகே. இப்ப இந்த பாடலை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா ஸ்கிரீனு?
ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கு. வெற்றி தெரியுது அந்த டாட் 3 டாட். ஓகே, இந்த 3 டாட்ட நீங்க கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் தட்டணும். ஓகே, டவுன்லோட் தட்டிட்டு கிரெடிட் எட் பண்றது முதல்ல நான் சொல்லி கொடுத்தேன். ஹவ் டு ஹெட்னு அதுதான் ஐயா. நான் பிறகு சொல்றேன். திரும்ப ரிப்பீட் வரேன். ஓகே, நீங்க பாருங்க இந்த 3 டாட் டவுன்லோட் MP3 ஆடியோ. ஓகே, டவுன்லோட் எனிவே. ஓகே, டவுன்லோட் எனிவே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாடல் ஓகே எனக்கு வந்து இங்க மேல வந்து கர்சர்ல இது வந்து சேஃப் ஆயிடுச்சு ஃபோல்டர்ல காட்டுது. ஓகே, பாருங்க தர்ஷினி கேட்டிருக்காங்க டுமாரோ மை ஃபாதர்ஸ் பர்த்டே அப்படி சொல்லிட்டு. தாராளமா செய்யுங்கம்மா. அப்பாக்கு வந்து தாராளமா ஒரு பாடலை நீங்க செய்யுங்க. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு வழியும் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து டீம் கொடுத்தோம். அம்மாக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு அந்த பாடலை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, நான் ஏன் இந்த 4 பாடலை பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோட வெர்ஷன்லேயே இருக்கும். மாணவர்கள் குட்டி பிள்ளைங்களோட வெர்ஷன். ஏன்னா ஆசிரியர் இங்க வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். suitable ஃபார் சில்ட்ரன் சிங்கிங் கொடுத்துருக்கேன். தெரியுதா? அதனாலதான் இந்த 4ம் ஏறக்குறைய மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? நீங்க வேற மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ChatGPT-ல வந்து எனக்கு ஒரு ஸ்டைல் கொடுங்க, நான் வந்து அம்மாக்கு ஒரு பாடல் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாக்கா ChatGPT கொடுக்கும். இல்லைன்னா நீங்களே இங்க ஜஸ்ட் தமிழ் பர்த்டே சாங் ஃபார் மை ஃபாதர். ஓகே, உங்க அப்பா வந்து எப்படிப்பட்டவர் கூட நீங்க சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அது கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம அதுக்கு தான் வருவோம். ஓகே, இப்ப அம்மாக்கு முடிச்சிட்டோம். இப்ப அப்பாக்கு போறோம். ஓகே, அப்பாக்கு ஒரு பாடலை ரெடி பண்ண போறோம். நீங்க ரெடி பண்ற ஒவ்வொரு பாடலையும் டவுன்லோட் பண்ணிட்டு பிறகு நீங்க வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணணும். நான் கேட்பேன். ஓகே, கிரியேட் அன் இன்ஸ்பைரிங் அண்ட் ஜாய்ஃபுல் தமிழ் ஃபாதர்ஸ் டே சாங். ஓகே, இது ஃபாதர்ஸ் டே. ஓகே, இப்போ வந்து முதல்ல யார் பர்த்டே கேட்டிருந்தீங்க, நீங்க இந்த இடத்துல பர்த்டே சாங்கா மாத்திக்கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு தமிழ் வேணாம்னா சரி, இந்த முறை வந்து நம்ம என்ன செய்வோம், ஆங்கிலம் போட்டுக்குவோம். இங்கிலீஷ், ஜாய்ஃபுல் இங்கிலீஷ் ஃபாதர்ஸ் டே சாங் ஃபார் மை டேடி. ஓகே, மை ஃபாதர் எப்படிப்பட்டவர் கூட நீங்க சொல்லலாம். ஓகே, மை ஃபாதர் இஸ் வெரி லவ்விங் பர்சன். அவரை பத்தி ஒரு 4-5 வரிகள் சொல்லலாம். He always help me to teach me. உதாரணம், he love me a lot. ஓகே ஓகே, ஸோ இப்போ கொடுத்துட்டோம். என்ன மாதிரின்னு கொடுத்துட்டோம். அடுத்து உங்களுக்கு அந்த பாடல் வந்து எப்படி வேணும்? ஓகே, the song should feel emotional yet happy. Okay, the song should feel happy moments, suitable for family Father's Day celebration. உதாரணம். ஓகே, இப்போ கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பாருங்க எனக்கு வந்து 80 கிரெடிட் இருக்கு. இப்போ நான் இதை வந்து கிரியேட் பண்ணோன்னே 70-ஆ மாறிடும். பாருங்க பாடல் இங்க லோடிங் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க 70 கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ 10 கிரெடிட் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்க பாடல் வந்துகிட்டே இருக்கு, ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. லோடிங் இந்த மாதிரி கலரா இருந்துச்சுன்னா லோடிங். இப்பதான் பிக்சர்ஸ் வந்தோடனே பாடல் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து முதல் பாடலை கேட்போம். Early morning, sleepy eyes. You're already up, surprised. Packing my bag, tying my lace, smiling big, that gentle face. Every question that I ask, you turn into a little laugh. You show me slowly, step by step. Hold my hand, you always help. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகளில் ஒவ்வொன்றும் சொல்லுது. எப்படி இந்த பாடல் வரிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் அந்த பாட்டை தட்டினீங்கன்னாவே இங்கே வந்துடும். Early morning, sleepy eyes, you are already wake up, surprise, packing my bag, tying my lace, smiling big, the gentle face. சரிங்களா? அதோட லிரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த லிரிக்ஸை காப்பி பண்ணி கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி மாற்றலாம். அது கொடுத்துருக்கு பாருங்க. மை அப்பா, மை ஹீரோ, யூ மேக் எவ்ரி டே ஷைன் பிரைட். When I'm scared, you hold me. Say it's okay, you will be all right. Oh daddy, oh appa,
யூ ஆர் மை ஃபேவரட் ஜாய் இன் மை லைஃப், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே மை அப்பா மை ஹீரோ. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த பாடல். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி அந்த லிரிக்ஸ் போகணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்க ஓப்பன் சாங் பேஜ் வந்துடும். ஓகே, இப்போ அடுத்த சாங் பார்ப்போம். Morning tea on the table, you smile, say my name so slow. Help me with my homework, then we laugh before I go. Oh, little jokes in the kitchen, you still cheer when I'm afraid. Every lesson feels like loving, every rule so softly made. Daddy, my first hero, Appa, my best friend. ஓகே, இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வெர்ஷன்ல இருந்துச்சு அந்த பாடல். அம்மாவா இல்லையா வெற்றி? ஆமா தானே. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெண், ஒரு கேர்ள் பாடுற, ஒரு பெண்மணி பாடுற ஒரு வெர்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி அது வந்து முடிவு செய்து நம்ம கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகே, இப்ப அடுத்து நான் முதல்ல இப்ப நம்ம இவ்வளவு நேரம் செய்தது சிம்பிள். ஓகே, இவ்வளவு நேரம் வந்து நம்ம டீம் கொடுத்தோம். ஓகேவா? அவங்க வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்ப நம்ம எப்படி வந்து நமக்கு ஏற்ற பாடல்ல சாங் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஓகே. முதல்ல அதுக்கு என்ன செய்யணும்னா கஸ்டம், இங்க பாருங்க சிம்பிள் கஸ்டம். இப்போ கஸ்டம் கிளிக் பண்ணுங்க. ஓகே, கஸ்டம் கிளிக் பண்ணிட்டு ஓகே, இப்போ மெயின் ப்ராப்ளமா உங்க எல்லாருக்கும் இருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மெமரைஸ் பண்றது. என்ன மெமரைஸ் பண்றது? டைம்ஸ். ஆமா தானே வெற்றி? ஓகே, யாருக்கு 12 வரைக்கும் டைம்ஸ் நான் மெமரைஸ் பண்ணிட்டேன் டீச்சர்? சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்ப்போம். 12 வரைக்கும் எனக்கு தெரியும். ஓகே, யாருக்கு வந்து கிரெடிட் முடிஞ்சிருச்சோ நீங்க என்ன செய்யலாம்னா இன்னொரு வே இருக்கு. ஓகே ஓகே, இன்னொரு வே இருக்கு. என்ன செய்யலாம்னாக்கா வேற ஒரு ஐடி வச்சு நீங்க போகலாம். ஜிமெயில் ஐடி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்க கீன் பண்ணுங்க. பிறகு செய்யுங்க. நான் ஏர்ன் கிரெடிட் கடைசியா ஒரு வாட்டி கிளாஸ்ல நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஓகே, இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்னாக்கா டைம்ஸ் எப்படி ஈஸியா மெமரைஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். இப்ப ஒரு சினிமா பாட்டு, இப்ப புதுசா வந்து ஆக்டர் விஜய் வந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போனாரு. ஆமாவா இல்லையா? ஸோ நிறைய பாடல்கள் ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பாடல்கள், இந்த பாடல் எல்லாம் இன்னும் நீங்க வாயில முணுமுணுத்து பாட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, அப்ப என்னோட கிரெடிட்டா அது வந்து ஒரு சேலஞ்ச்மா. ஆக்சுவலி இப்ப நான் யூஸ் பண்றது என்னோட இன்னொரு ஸ்டூடெண்டோட. ஸோ அவருக்கு வந்து இந்த சேலஞ்ச் இருக்கு பாருங்க. பாட்டை கிரியேட் பண்ண கீழே 50 கிரெடிட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுல தான் ஏர்ன் பண்ணிருக்கு. ஓகேவா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. டீச்சர் இதுவும் வாங்கல. ஓகே ஓகே, இப்ப வந்து பேக் டு நம்ம டைட்டிலுக்கு வந்துருவோம், டாபிக்கு. ஓகே, நான் என்ன சொன்னேன்னாக்கா ஸோ அந்த மாதிரி இப்ப சாங் வந்து நீங்க சினிமா பாடல்களை எப்படி பாடி பாடி மெமரைஸ் பண்றீங்களோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் இன்னும் இந்த வாய்ப்பாடுலாம் தெரியலையோ, வாய்ப்பாடுனா டைம்ஸ் டேபிள். ஓகே, டைம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலையோ ரொம்ப ஈஸியா மெமரைஸ் பண்றதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நீங்க என்ன டைப் பண்ணனா எல்லாமே வேர்டிங்கா தான் இருக்கணும். ஓகே, 1 times 2. ஓகே பாருங்க, 1 times 2 is 2. 2 times 2 is 4. முதல் டைம்ஸ் 2 பார்க்கலாம். ஓகே, நான் வந்து சேட் பாக்ஸ்ல அந்த ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்க காப்பி பண்ணிக்கலாம். பாருங்க 1 times 2. ஓகே, டீச்சர் போட்டுட்டேன், நீங்க எடுத்துக்கலாம். இருங்க வரேன். ஓகே, டீச்சர் வந்து உங்களுக்கு மெசேஜ் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பாருங்க, இன்கால் மெசேஜஸ்ல நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிக்கிட்டு நான் வந்து டைம்ஸ் 2 செய்கிறேன். நீங்க டைம்ஸ் எத்தனை இன்னும் மனப்பாடம் பண்ணல? எந்த டைம்ஸ் இன்னும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டீச்சர், அதை நான் எப்படி படிச்சாலும் என்னால் படிக்க முடியல டீச்சர்? டைம்ஸ் 9ஆ, டைம்ஸ் 8ஆ? ஸோ இந்த மெசேஜை நீங்க காப்பி பண்ணி வேர்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த கூகுள் மீட் முடிச்சோன்னே அந்த மெசேஜ் அழிஞ்சிரும். ஸோ நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, நான் டைம்ஸ் 2 இங்க 2 போட்டிருக்கிற இடத்துலலாம் நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு எந்த டைம்ஸ் வந்து கடினமா இருக்கோ அந்த டைம்ஸ் போட்டுங்க. உதாரணத்துக்கு 1 times 9. 9னா இங்க 9 வரணும். 1 times 9 is 9. 2 times 9 is 8. ஸோ இந்த 2 எல்லாம் நீங்க 9ஆ மாத்திட்டு
அடுத்து அதோட ஆன்சர்ஸையும் மாற்றணும், கட்டாயம் மாற்றணும் வெற்றி. ஓ டீச்சர் இதை மட்டும் தான் மாற்ற சொன்னாங்க. இல்லை, ராங்க. உங்களுக்கு டைம்ஸ் தெரியும். 1 times 9 is 9. 2 times 9 is 18. 3 times 9 is 20. 20 what? போடுங்க chat boxல பார்க்குறேன். ஓகே, 27. வெரி குட். எஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் மாற்றணும். ஓகே, முதல்ல இப்போ நம்ம லிரிக் பார்த்துருவோம். நான் வந்து 2 பேசிக்கானது உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி சூனோ நம்பர் 1 இஸ் ஃபார் யோர் ஃபன், ஃபார் யோர் ஃபேமிலி டே, ஃபார் யோர் ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஃபார் பர்த்டே சாங். அண்ணனுக்கு வீட்டில் 21st பர்த்டே, அண்ணனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பர்த்டே அப்போ அண்ணன் நடந்து வராரு, அவருக்காக ஒரு சாங் கிரியேட் பண்ணி தமிழில் வந்து டிஜேட்ட கொடுத்து ப்ளே பண்ண சொல்றீங்க. அண்ணா ரொம்ப சந்தோஷமாயிருவாரு அவருக்காக நீங்க ஒரு சாங் கொடுத்துருந்தீங்கன்னா. ஸோ அது வந்து ஒன் வே. ரெண்டாவது வே வந்து எப்படி உங்களோட எஜுகேஷன் லைஃப்ல வந்து நீங்க இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை வந்து இன்டகிரேஷன் செய்யறதுன்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ டைம்ஸ். ஓகே, 1 times 2 is 2, 2 times 2 is 4, 3 times 2 is 6. Let's count some more. Okay, 4 times 2 is 8, 5 times 2 is 10, 6. ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சின்ஸ் இட்ஸ் கம் அகெயின் ஆன்ஸ் அகெயின், அது வந்து டயலாக் மாதிரி. இல்லை உங்களுக்கு அந்த டயலாக் வேணாம், எனக்கு டைம்ஸ் மட்டும் வேணும்னா நோ இஷ்யூ, யூ கேன் சேஞ்ச். இதுதான் பேஸ். பேஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் டீச்சர், உங்களுக்கு பேஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து இந்த பேஸை வந்து காப்பி பண்ணி ஒரு வேர்டில் வச்சுக்கோங்க. பிறகு டைம் இருக்கும்போது அந்த பேஸை நீங்கள் மாற்றி 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 டைம்ஸ் 2க்கு டைம்ஸ் 3க்கு நீங்கள் செய்து கொள்ளலாம். ஓகே, நான் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து இப்ப இதுக்கு என்ன மாதிரி சாங் போடலாம்? ஓகே, அது நீங்க சூஸ் பண்ணணும். 2 வே இருக்கு. கீழே ஸ்டைல்ஸ் போனீங்கன்னா இங்க இருக்கு பாருங்களேன், 60s பாப் அதிலே கொடுத்துருக்கு பாருங்களேன் சில எழுத்து. ஹாண்டிங் சீன், டார்க் ரெக்ரி, ஜெர்மன் சிங்கர் சாங் ரைட்டர், GQOM. இங்க பாத்தீங்கன்னா இதுலயும் இருக்கு பாருங்க, பார்ட்டி பாப், ஹைனோத்திக் க்ரோவ். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கு, ஓகே, த்ரிக்கி, ஷாக் ராக். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. 60s பாப். ஓகே, இதெல்லாம் வேணாம் நீங்கள் சொந்தமாக போடுறதுனாலும் போடலாம். ஓகே, இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, ஓகே, நர்சரி ரைம் போட்டிருக்கேன். ஓகே, நர்சரி ரைம், எஜுகேஷனல், joyful, perfect for year 1 and year 2 student learning multiplication. ஓகே, இப்போ நீங்கள் எத்தனை மண்டோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு ஹிப்ஹாப் ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொன்னால் ஹிப்ஹாப் ஸ்டைலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஓகேவா? நர்சரி ரைம், nursery rhyme with happy. ஓகே, ஸோ போட்டாச்சா? ஸ்டைல்ஸ் போட்டாச்சு, மேலே டைம்ஸ் என்ன டைம்ஸும் சொல்லியாச்சு. ஓகே, நான் கிரியேட். உன் ஆசிரியர்கள்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் கணிதம் படித்தோம். ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப சுலபமாக வந்து இந்த டைம்ஸை வந்து மெமரைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிஎல்பினால எல்லாம் ஆங்கிலத்தில் படிக்கிறீங்க. ஸோ நிறைய மாணவர்களை நான் பார்க்குறேன், இப்போல்லாம் உங்களை வந்து துரத்தி பிடிக்க வேண்டியதாக இருக்குது இந்த டைம்ஸை மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுக்கு. ஒரு கார்ட்ஸ் மாதிரிலாம் கொடுத்து அந்த கார்ட்டில் எவ்ரிடே வந்து டீச்சர்ஸை பார்த்து டைம்ஸ் சொல்லி சைன் வாங்குற அளவுக்கு வந்துட்டீங்க. ஏன்னா கஷ்டமாக இருக்குது, நீங்கள் நிறைய பிரச்சனையை எதிர்நோக்குறீங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன். உங்களுக்கு ஈஸியாக பாடலாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ 12 டைம்ஸ் 1 தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, டைம்ஸ் 2லேருந்து டைம்ஸ் 12 வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாங் கிரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஓகே, உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஃபோன் இருந்தாலும் சரி, இல்லை டெலிகிராம்லேயும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அதை ப்ளே பண்ணி நீங்கள் கேட்க உங்களுக்கு டைம்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் மெமரைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால தான் டீச்சர் வந்து ஐ கேனாட் டைப். கட்டாயம் முடியுமா? கஸ்டமில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. கஸ்டமில் இருக்கணும். லிரிக்ஸில் வந்து உங்களோட அந்த கர்சரை வச்ச பிறகு, ஓகே, இந்த கர்சர் வச்சோன்னு இங்கே பாருங்க, டீச்சருக்கு அந்த லைன் வந்து போகுது பார்த்தீங்களா?
டைப் பண்ற இடத்துல. ஸோ அந்த மாதிரி வரணும். வந்த பிறகு டீச்சர் அந்த சேட் பாக்ஸ்ல கொடுத்த லிரிக்ஸ் எடுத்து நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போ நம்ம லிசன் பண்ண போறோம். ஓகே, முதல் இது பார்ப்போம். One times two is two. Two times two is four. Three times two is six. Let's count some more. ஆட்டுங்க வெற்றி. அஸ்வின். 4 times 2 is 8. 5 times 2 is 10. 6 times 2 is 12. Sing it once again. 7 times 2 is 14. 8 times 2 is 16. 9 times 2 is 18. Learning maths is brilliant. 10 times 2 is 20. 11 times 2 is 22. 12 times 2 is 24. Well done, me and you. Well done, me and you. Well done, me and you. Ha! ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா டைம்ஸ் 2. ஓகே, வெற்றி வந்து சொல்லியிருக்காரு இது கிண்டர் கார்டன். ஓகே, பட் நிறைய பேர் வந்து பிரைமரியில கூட வந்து டைம்ஸ் தெரியாம இருப்பீங்க. ஸோ அதனால இது ஒரு ஈஸி வே டைம்ஸ் கத்துக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இது தவிர வேற என்ன நீங்க கத்துக்கலாம்னா உங்களோட ஷேப்ஸ்லாம் இருக்கு. யூ கோயிங் டு மெமரைஸ் த ஷேப்ஸ். ஆனா உங்களுக்கு அந்த ஷேப்ஸை மெமரைஸ் பண்ண முடியலனாக்கா நீங்க அதை லீரிஸா இங்க டைப் பண்ணிட்டு ஒரு சாங் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸி மெமரைஸ். எப்போதுமே நமக்கு பிடிச்ச ஒரு பாடல் வகையில ஒரு ஒரு வழி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க சீக்கிரமா அதை மெமரைஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஓகே, அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்து இன்னொன்னு. ஓகே, அடுத்து இப்ப தமிழ் மொழிக்கு ஆசிரியர் வந்து திருக்குறள்லாம் மனப்பாடம் பண்ண சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? ஸோ திருக்குறள் உங்களுக்கு மனமனம் செய்வதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உதாரணம், ரொம்ப சிரமத்தை எதிர்நோக்குறீங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அதையும் நீங்க பாடல் வடியில மனனம் செய்யலாம். ஓகே, என்ன செய்ய போறீங்க? ஓகே, ஒவ்வொரு ஆண்டு பாடத்திட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மொழி அணிகள் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு ஆண்டு 1ல ஒரு திருக்குறள் இருக்கும், 2ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மரபு தொடர், மொழி அணி, இரட்டை கிளவிகள் இப்ப நிறைய இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு குறள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் ஆண்டு 2ல இருக்கிற ஒரு திருக்குறள் எடுத்துக்கொள்றேன். ஓகே, என்ன திருக்குறள்? கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். இது இயர் 2ஓட பொருள் வந்து கற்றவர்கள் கண்ணுள்ளவர்கள் என சொல்ல தகுதியுடையவர்கள், கல்லாதவர்கள் முகத்தில் இருப்பது புண்கள் என கருதப்படுகின்றன. ஓகே, இதையும் ஆசிரியர் உங்களுக்கு வேணா சேட் பாக்ஸ்ல காப்பி பண்றேன். இப்ப நீங்க பார்த்து டைப் பண்றதுக்கு அல்லது சாங், இது உதாரணம் தான், நான் கொடுக்கறது உதாரணம். நீங்க வந்து ஓகே சேட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆசிரியர் உங்களுக்கு கொடுப்பது உதாரணம் மட்டுமே. நீங்க வேற என்னெல்லாம் உங்களுக்கு மனனம் செய்வதற்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க இங்க பேஸ்ட் பண்ணி ஒரு சாங்கா கிரியேட் பண்ணி நீங்க ரொம்ப சுலபமா மெமரைஸ் செய்யலாம். ஓகே, இப்ப கொடுத்தாச்சு திருக்குறள். ஓகே, இப்ப என்ன ஸ்டைல் கொடுக்கலாம் இதுக்கு? ஓகே, இப்ப இதுக்கு வந்து திருக்குறளுக்கு வந்து மெலடி ஸ்டைல். ஓகே, மெலடி ஸ்டைல் கொடுக்கலாம் அல்லது பாப் ஸ்டைல், ஹிப்ஹாப் ஸ்டைலா? ஹிப்ஹாப் ஸ்டைல் with very clear version. ஏன்னா சம்டைம் நீங்க ஹிப்ஹாப் ஸ்டைல் தட்டின பிறகு அது என்ன செய்யணும்னா உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து விளங்காது. ஓகேவா? ஓகே, வெரி கிளியர் வெர்ஷன். உதாரணம் தான் கொடுக்குறேன் ஆசிரியர். ஓகே, வேற என்ன வெர்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது ஒன்று ஆசிரியர் சேர்த்துக்கொள்வேன். சியர்ஃபுல் ஃபீமேல் வாய்ஸ், பெண்ணோட வாய்ஸு, கிளியர் ப்ரொனன்ஷன், ஸ்லோ அண்ட் ஈஸி ஃபார் சில்ட்ரன்ஸ் டு ஃபாலோ. ஓகே, கொடுத்துட்டேன். ஓகே, கிரியேட்.
ஓகே, ஸோ பார்ப்போம். திருக்குறள் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டோ உன்னுடையர் கல்லாதவர். பொருள் கற்றவர்கள் கண்ணுள்ளவர்கள் எனச் சொல்ல தகுதியுடையவர்கள். கல்லாதவர்கள் முகத்தில் இருப்பது புண்கள் என கருதப்படுகின்றன. நல்லா இருக்கா? இப்ப நல்லா இருக்கா தஷ்வின்? நல்லா இருக்கா? ஓகே, தஷ்வினுக்கு பிடிச்சிருக்கான். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க குறள்களை இப்ப இன்னைக்கு மனனம், ஓகே, 10 குறள்களை நீங்க மனனம் செய்து வரணும். ஆசிரியர் சொல்லிட்டாங்க 3 நாட்கள் தான் இருக்கு மனனம் செய்யணும். அந்த 10 குறள்களையும் நீங்க இந்த மாதிரி பாடலாக என்ன செய்யலாம், டைப் பண்ணி பாடலாக தினமும் கேட்டு 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 அதை நீங்க மனனம் சுலபமாக செய்யலாம். இப்படி நீங்க செய்யும் பொழுது அதனுடைய பொருளையும் வந்து நீங்க முழுமையாக சரிவர புரிந்து கொள்வீங்க. சரியா? ஸோ இப்படிதான் வந்து உங்களோட பாடல்களை நீங்க வந்து எப்படி உங்களை பாடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க தயார்படுத்திக் கொள்வதுன்னு நான் பார்த்தேன். ஓகே, அடுத்த லிரிக்ஸ் பார்ப்போம். திருக்குறள் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் கடகல்லாதவர். பொருள் கற்றவர்கள் கண்ணுள்ளவர்கள் எனச் சொல்ல தகுதியுடையவர்கள். கல்லாதவர்கள் முகத்தில் இருப்பது புண்கள் என கருதப்படுகின்றன. ஓகே, ஸோ திருக்குறள் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். திருக்குறள் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். ஓகே, அடுத்து இன்னொரு வெர்ஷன். திருக்குறள் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொன்னுடையர் கல்லாதவர். ஒரு தொழில் கற்றவர்கள் உள்ளவர்கள் என சொல் தகுதியுடையவர்கள். கல்லாதவர்கள் முகத்தில் இருப்பது பொன்கள் என கருதப்படுகின்றன. திருக்குறள் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொன்னுடையர் கல்லாதவர்கள். கண்ணுள்ளவர்கள் என சொல்ல தகுதியுடையவர்கள். கல்லாதவர்கள் முகத்தில் இருப்பது பொன்கள் என கருதப்படுகின்றன. ஓகே, ஸோ இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறளையே நம்ம வந்து 4 வெர்ஷன்ல கேட்டோம். ஆமாவா இல்லையா? இது உங்களுக்கு எந்த வெர்ஷன் வந்து சுலபமா மனனம் செய்யறதுக்கு ஏதுவாக இருக்கோ அந்த வெர்ஷன்ல நீங்க எடுத்து கொள்ளலாம். ஆக நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் வந்து இன்னைக்கு வந்து சூனோ ஏஐ எப்படி ஒன்று நீங்க சிம்பிள் வெர்ஷனை பயன்படுத்தி உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு பாடல்கள் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? இது வந்து நீங்க டீம் கொடுத்துருவீங்க, அது தயாரிச்சிரும். ஆமாவா இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா கஸ்டம். கஸ்டம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாடல் வரிகளை கொடுத்துருவோம். அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மெட்டு வேணுமோ அதையும் நம்ம வந்து கொடுத்துருவோம். அது வந்து நமக்கு தயார்படுத்தி கொடுக்கும். சரியா? ஸோ ஓகே, இது அடுத்து நீங்க இன்னொன்னு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களோட பாடல் புத்தகம் இருக்குல்ல, கிர்சனியன் பாட புத்தகம் இருக்குல்ல, அதுல மியூசிக் தொடர்பான பாடல்கள் இருக்கும். ஆமாவா இல்லையா? சனிக்கும் மியூசிக்கும் ஒரே பாடணும். சரியா தஷ்வின்? அப்ப அந்த மியூசிக் பாடல்களை நீங்க பள்ளியில பாடிட்டு வந்த பிறகு அந்த பாடல்களையும் இங்க நீங்க லிரிக்க வந்து திரும்ப டைப் பண்ணி மெட்டு போட்டு நீங்க பாடல்கள் பாடலாம். ஓகேங்களா? அது ஒரு வழி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து மாணவர்களாகி உங்களுக்கு வந்து பாடல்கள் மூலமா எப்படி படிக்கிறதுன்னு ஆசிரியர் இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, இப்ப நீங்க எனக்கு
ஒரு பாடல் உருவாக்க போறீங்க. அது எதா இருந்தாலும் சரி. இப்ப உடனே உருவாக்கி எனக்கு வந்து லிங்க் இங்க ஷேர் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே 3 நிமிடம். யாரோட வந்து உருவாக்குறீங்களோ, நான் இங்க லிங்க் எனக்கு நீங்க உருவாக்குன பிறகு, நம்ம அத எப்படி லிங்க் எடுக்கிறதுன்னு சொல்லிக் குடுத்துட்டேன். இங்க பாருங்க இந்த 3 டாட். ஓகே. இந்த 3 டாட்ல இருங்க வரேன். ஓகே 3 டாட் எங்க? ஓகே. 3 டாட்ல வந்துட்டு ஷேர். ஓகே இப்ப பாடல் உருவாக்கிட்டீங்க. உருவாக்கிட்டு இப்ப இந்த பாடல் தான் இந்த பாருங்க கேட்டீங்கல்ல உதாரணத்துக்கு ப்ளே. திருக்குறள் கண்ணுடையர் இந்த பாடல் ஆசிரியருக்கு ஷேர் பண்ண போறீங்க. கீழ இந்த மாதிரி நீளமா இருக்கும். இங்க 3 டாட் 3 டாட்ல ஷேர்ல காப்பி லிங்க். இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு நம்மளோட சேட் பாக்ஸ் போறீங்க. சில பேர் அனுப்பிட்டாங்க பாருங்க. ஓகே ஸோ அனுப்புனீங்கன்னா ஓகே நம்ம பார்ப்போம். ஒருத்தர் அனுப்பியிருக்காரு அவரோட என்னன்னு பார்ப்போம். ஓகே வெயிட்டா டீச்சர் காட்டுறேன். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இப்போ யார் அனுப்புகிறாரோ அவரோட ஸ்க்ரீன் முதல் ஷேர் பண்ணுறேன். ஓகே அனுப்பியிருக்காரு ஒரு பாடல் பார்ப்போம். Snack time crumbs on tiny hands, building castles out of bands. Sharing crayons, trading toys, room is full of messy joy. ஓகே வெரி நைஸ் ஐயா. ஓகே சூப்பர். அடுத்த ஆள் பார்ப்போம். ஓகே வேற ஒருத்தர் தான் 4 கொடுத்துருக்காரு. வேற அடுத்த ஆளு ஓகே அது ஒரு பாடல் தான் அவர் 4 தான் கொடுத்துருக்காரு. வேற சீக்கிரம் அடுத்த ஆளு. இன்னொரு 2 பாடல் ஆசிரியர் ப்ளே பண்றேன். யாராரு இன்னும் 2 பேரு? தஸ்வின் ஒரு பாடல் கொடுங்கய்யா. வெற்றி எங்க பாடல் காணோம்? ஓகே இன்னொருத்தர் ஒரு பாடல் கொடுத்துருக்காரு பார்ப்போம். ஓகே தமிழ் மொழியில அடுத்து எனக்கு கொடுக்குற பாடல் வந்து தமிழ் மொழியில இருக்கணும். தமிழ்ல கேளுங்க ஏதாவது ஒரு பாடல். I found a place where the lights don't fade. A city of colors where dreams get made. It's wild and free like a twist in the air. Sprunky is calling, take me there. ஓகே நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்யா. ஸோ இன்னும் ஒரு ஆள் யாராவது தமிழ்ல? ஓகே டீச்சர் ஐ கேனாட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் கிரெடிட். ஓகே டோன்ட் ஹேவ் கிரெடிட்னா நீங்க வந்து நாளைக்கு தான். அவினாஷ் வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காரு அவரோட பார்த்துருவோம். You were the shadow to my light. Did you feel us another star? ஓகே ரொம்ப நல்லா இருக்கியா. ஒரு மாதிரி ரைம் வந்து ரொம்ப மெலடியா நல்லா முயற்சி செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஓகே சரி. ஸோ ஓகே நான் பார்த்தேன் எல்லாரும் ஆங்கில பாடல் தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே நீங்க என்ன செய்யலாம்னா யார் ரோஹன் கடைசி ஒரு ஆள் பார்த்துடலாம். ரோஹன் கொடுத்துருக்காரு. தமிழ் பாடல் ஆசிரியர் ஒன்று கேட்டேன் யாருமே கொடுக்கல.
ஓகே. நல்லா இருக்கு ரோஹன். நீங்க என்ன செய்திருக்கீங்கன்னா, ஸ்டைல்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. பாடல் வந்து போடல. ஓகே. யார் இது? ராகினியோட பாடல் வந்து சாங் சொல்லியிருக்கீங்க. ராகினி எங்க? ஓகே இங்க இருக்கு. ஓகே ராகினியோட பார்த்துருவோம். ஒண்ணுதான் ரூல், நீ தூக்குற ஒவ்வொரு ஸ்டிக்குமே கதை எழுதுறது இங்கிருந்தே. காலை பனி மைதானம், பாதம் தீ மனசு கம், ஜெர்சி நினைச்சு பாசம் தான் காட்டுறோம் நம்ம கிளாஸம். கால்வேலை கை ஸ்பீடு, கண் ஃபோக்கஸ் ஃபுல் நீடு, மூச்சு கம் பண்ணு நெக்ஸ்ட் டச்ல கோல் ஃபீடு. யாரு சொன்னா முடியாது, அவங்க சவுண்டை மியூட் பண்ணு. நீ ஒத்திகை எடுத்த ஒவ்வொரு வியர்வை துளியும் இங்க ரிசல்ட்டா சேஞ்ச் ஆகுது. இது நம்ம வெற்றி மைதானம், சத்த சத்தமா பேசட்டும், கண்ண மூடு மனசுல விஷுவலைஸ் பண்ணு, பந்து நெட்டு பாயட்டும். நம்ம வெற்றி மைதானம், நட போட்டா பேராய்தாசி, ஒரே பாசம் ஒரே. ஓகே. யார் இது? ராகினியா? ரொம்ப நல்லா இருக்கு பாடல் பாத்தீங்கன்னா. ஓகே. ஸோ யார் இது? ரோகிணி. ஓகே. உங்க பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. ஸோ அவங்களுக்கு உண்மையாவே நல்லா இருந்தது. அந்த மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அனிருத் லெவல்ல வந்து அவங்க பாடலை தயாரிச்சிருக்காங்க. ஆமாவா இல்லையா? இப்ப உள்ள பாடல்களை நம்ம எது சூனு AI பயன்படுத்துறோம், எது வந்து கம்போஸ் பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு சூனு AI வந்து ரொம்ப சூப்பரா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா செய்திருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே பின்தொடர்ந்து செய்யுங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. யார்? வெற்றியா? வெற்றி உங்க பாடல் கேட்கணுமா? சரி, இன்னும் ஒரே ஒரு பாடல். இதுதான் கடைசி பாடலா வெற்றியோட? சரி வெற்றி, சேஃப் அவர். Plastic in the waves again, skyline hiding behind smoke. Kids drawing oceans that they've never known. Something in my chest feels tight. News on in the background hums. Everybody scrolling while the future comes. ஓகே. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு வெற்றி. சேஃப் அவர் எர்த். வாழ்த்துக்கள். ஓகே. இது யாரு? குகன். ஓகே. குகன் ஒரு பாடல் அனுப்பியிருக்காரு, பார்ப்போம். என் குடும்பம் என் உலகம். நல்ல டைட்டில். ஓகே. காலை எழுந்து அம்மா சிரிக்கிறாள், காபி வாசம் வீடு முழுதும் நகைக்கிறது. என் குடும்பம் என் உலகம், என் இதயம் தங்கும் இடம். அப்பா அம்மா அண்ணன் தங்க கூடி பாடுவோம் எல்லாரும். குடும்பம் என் உலகம். ஓகே. இது யார் அனுப்புனது? முதல்ல குகனா? ஓகே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. இன்னும் ஒண்ணு பார்ப்போம் யாரோடன்னு. ஓகே. இது ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க, பவிஷ்ராஜ். You talk big game, screenshots, flashing what you want, not what you've got. ஓகே. You say trust me. ஓகே. ஸோ வேற யாராவது பார்ப்போம். ஓகே. இங்க ஒரு ஆளு.
मेरे तस्दीद हर बार भी ஆனா இது வந்து சூனோ பயன்படுத்தலாமா? வேற ஏதோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? முறைக்கா ஏஐ. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே. சரி, ஓகே. ஸோ இப்ப நீங்க பார்த்துட்டீங்க. ஓகே, உங்கனால வந்து சுயமா வந்து பாடல்கள வந்து தயாரிக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஓகே, சரி. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ஆசிரியர் சொன்ன மாதிரி 2 வகையா நீங்க பாடல்கள் தயாரிக்கலாம். ஒண்ணு சிம்பிள். நீங்க வந்து தீம் குடுத்துட்டு, பிறகு கம்போஸ் பண்றது. என்ன ஸ்டைல் வேணுமோ, நீங்க அங்க சில இது குடுக்கலாம். எனக்கு இந்த மாரி ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொன்னா தயாரிக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா கஸ்டமைஸ் பண்றது. இதுதான் பாடல் வரிகள். இப்ப நம்ப முதல்ல சிம்பிளா கேட்கிறோம்ல, அதுல வந்து ஒரு சில பாடல் வரிகள், வார்த்தைகள் நீங்க பார்த்துக் கொள்ளணும். சரியா? கஸ்டமைஸ் பண்ணும்போது நம்ப வார்த்தைகள் கொடுக்கறனால நல்ல வார்த்தைகளா குடுப்போம். ஓகே. ஸோ அத மட்டும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. உங்களோட முடிந்த அளவுக்கு உங்களோட பாடத்துக்கு ஏத்த மாதிரி அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? சயின்ஸ்க்கு எப்படி செய்யலாம்? ஆ அப்புறம் வந்து வேற என்னென்ன பாடங்களுக்கு பயன்படுத்த முடியுமோ, சூனோவ நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க.